ஹாய் காய்ஸ், இது விஜிஎஸ் ரெசிபி விலாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சரி துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு காலையில் ரொம்ப துணியெல்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா துணி எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுட்டு, நம்ம துணிகள்லாம் தனித்தனியாக ஊற வச்சுட்டு, பசங்க துணிகளையும் தனித்தனியாக ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் சாப்பிட்டு சுட்டுட்ருக்கேன். நம்ம எப்போயுமே லாஸ்ட்டாக தான் சாப்பிட்றது. காலையில் எழுந்தோடனே அவங்க அப்பாவை அனுப்பி விட்ருவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவார். வேலைக்கு போனதுக்கப்புறமா நம்ம பாப்பா அவளுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு, சின்னவளுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடுவோம். நம்ம பாப்பா பால்வாடிக்கு தான் போயிட்டுருக்கு. பாப்பா பால்வாடிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் தனியாக துணிகளெல்லாம். அப்புறமா துவைச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம தோசை சுட்டுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் துவைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் தோசை சுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கானதெல்லாம் நம்ம சோப் போட்டுடலான்னு சொல்லிட்டு சோப் போட்டாச்சு. இப்போ நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸாக அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம காய போட்டுருவோம். இப்போது ஒரு ட்ரெஸ்ஸாக அலசி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இப்போ ஒரு தடவை அலசியிருக்கேன், இன்னும் 3 தடவை அலசணும். அலசினதுக்கப்புறமா நம்ம காய போடணும். அவங்க அப்பா ட்ரெஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும், அதனால் தனியாக ஊற வச்சு தான் அலசிட்டு இருந்தேன். பூராத்தையும் அவங்க அப்பா ஃபேண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம அலசி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம நைட்டி 2-3 இருந்துச்சு, அதையும் நம்ம அலசி போட்டுடலான்னு சொல்லிட்டு அலசிட்டுருக்கேன். இப்போலாம் வெயில் அடிக்கிறதே ரேராக இருக்குது, அதனால் வெயில் எப்படா வரும் நம்ம துவைச்சி போடுவோம் அப்படின்னு தான் இருக்குது. அதனால் இப்போ வெயில் அடிச்சிச்சு, ரொம்ப நல்லா வெயில் அடித்ததுனால தான் துவைச்சிட்ருக்கேன். அதனாலேயே ரொம்ப துணி சேர்ந்துருது. வெயில் அடிக்கிற போது தான் நம்ம துவைக்க முடியுது. இப்போ வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதிலேயே போட்டுக்கலாம். நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இல்லை நம்ம வீட்டில், அதனால் நம்ம அங்கேருந்து கொண்டு வர்றது முடியல. இப்போ நம்ம அதனாலேயே நம்ம கையில் தான் துவைச்சிட்ருக்கோம். தேனியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மழை எவ்வளோ அதிகமாக பேஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல வெள்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பார்த்தேன். வீரவாண்டி சைடெலாம் போகாதீங்க, அங்கே ரொம்ப தண்ணியெல்லாம் போயிட்டுருக்குன்னு நிறையா நியூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் தேனியில் இருக்கிற உத்தமபாளையத்தில் ரொம்ப வெள்ளமாக போய் வீடுகள்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு. அதனால் நீங்கள் எங்கேயும் ஆற்றுக்கு எங்கேயும் குளிக்கலாம் போகாதீங்க, வீட்டில் சேஃபாக இருங்க. துணிகள்லாம் எடுத்து காய போட்டிருக்கும் போதே மழை வந்துடுது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். வானம்லாம் சூப்பராக அழகாக இருந்துச்சு. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம துணியெல்லாம் துவைச்சாச்சு. இப்போ காய போட்டுடலாம் ஒன்று ஒன்றாவும். இப்போ வெயில் அடிக்கும் போதே காய போட்டால் தான் நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மழை வந்துடும். சாயங்காலமானால் மழை கண்டிப்பாக வந்துடுதுங்க. நம்ம துணியை காஞ்சா காயுது, இல்லைன்னா இருக்குது. ஆனால் நம்ம பாப்பா துணியை காயணும் கண்டிப்பாக. ஏன்னா போகிறதுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்ல, அதனால காய போட்டுறது ஃபுல்லாத்தையும். அவங்க அப்பா துணிகள்லாம் கிரில்லில் காய போட்டாச்சு. பூராமே எல்லாத்தையுமே காய போட்டாச்சு. ஃபேண்ட்டு சட்டை எல்லாமே துவைச்சி 3 கொடியில் நம்ம ட்ரெஸ் தான் காயுது பாருங்கள்.
பூராமே காய போட்டாச்சு. ஆனால் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ சரி துவைச்சி போட்டுருவோம், காய்ஞ்சா காயுது இல்லை நனையுதுன்னு சொல்லிட்டு காய போட்டாச்சு. அப்புறமா வானத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ மேகமாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.